மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி திமுக ஒரு ராஜ்யசபா சீட்டு, தேர்தலுக்கு பின்னாடி தாவேக ஒரு ராஜ்யசபா சீட்டு, காங்கிரஸ் வாழுதியா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் காங்கிரஸ் ஜித்தா வேலை செய்து தாவேக ஏமாந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் ராஜ்யசபா சீட்டை யாராவது விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலே நம்ம பசங்க அத்தனை பேருமே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சில உண்மைகளை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில். யார் ஜித்து யார் மாஸ்டர் பிளான் போடுறா அப்படிங்கிற கேள்விக்கு ஆழமான தெளிவான பதில் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், நம்ம அண்ணன் ராஜ்மோகன் நம்ம அண்ணன் அமைச்சர் இது என்ன தீய சக்தி குரூப் தலைவருக்கு வந்து மாலை போட்டுக்கிட்டு இருக்காரு. இது என்ன ப்ரோ? இது அதிமுக திமுக ஆட்சியில் கூட அதெல்லாம் கிடையாது. இது என்ன புதுசாக நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி நம்ம தோழர்கள் நிறையா பேர் இதை விமர்சித்தாங்க. இதற்கு சரியான பதில் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். மூணாவது மிக முக்கியமானது, நம்ம நியாயமாக இதைத்தான் பேசணும், ஆனால் நான் மேலே சொன்ன ரெண்டு விஷயத்தை புரியாமல் நிறையா விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மூணாவது விஷயம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமைச்சர் பிரபு அவர்கள் உண்மைக்குமே ஒரு மேலே எனக்கு பெரிய மரியாதை வந்திருக்குங்க இந்த ஒரு புகைப்படத்தை பார்த்த பிறகு. இது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக நம்ம விற்று கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது அஃபிஷியலாக தெரிஞ்சிச்சு. நம்ம அண்ணன் தான் அறிக்கையை விட்டு ஆமாங்க நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ராஜ்யசபா வந்து காங்கிரஸ் கிட்ட போக போகுது. இங்கே தான் நம்ம தோழர்கள் நிறைய பேர் கோவப்படுறாங்க. சட்டமன்றத்தில் நம்ம குரல் கேட்டுருச்சு, பாராளுமன்றத்தில் நம்ம குரல் கேட்கும்ல. மக்களவை தேர்தல் 29 தான். மாநிலங்களவை தேர்தலுக்கு நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து CV சண்முகம் அவர்கள் மூலமாக கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்தியிருக்கலாமே, ஏன் விட்டோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. CV சண்முகம் அவர்கள் ராஜினாமா பண்ணதுனால தான் இந்த சீட்டானது இந்த தேர்தல் வந்து நடக்குதுங்கிறது உங்க அத்தனை பேருக்கு தெரியும். அப்படி இல்லைனா 2027 தான் இந்த தேர்தல் நடக்கும். நிறைய பேருக்கு நான் சுருக்கமாக அந்த ராஜ்யசபா பற்றி ஒரு கொஞ்சமாக சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஏன்னா தெரிஞ்சவங்க இப்போ நான் பேச போகிறது அப்படியே அவங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும். தெரியாதவங்களுக்கு நான் சின்னதாக அதை நான் சொல்லிட்டேன்னா கொஞ்சம் கிளாரிஃபை கிடைக்கும். அதாவது ராஜ்யசபா தேர்தல் அப்படிங்கிறது 6 வருஷம் பதவி காலம். எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கவுண்ட் அடிப்படையில் ராஜ்யசபா தேர்தல் வந்து நடத்தப்படும். இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை 18 பேர் ராஜ்யசபாவில் வந்து இடம்பெறலாம். நியாயமாக அந்த 18 பேரும் வந்து ஒரே நேரத்தில் தேர்தலை சந்திக்க மாட்டாங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்க 3ல் ஒரு பகுதியினர் வெளியே வருவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2026 தேர்தல் நடந்துச்சா, 2027 கிடையாது, 2028 6 பேர் வெளியே வருவாங்க. அடுத்து 2029 நடக்காது, 2030 அல்லது 2031 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அடுத்த 6 பேர் வெளியே வருவாங்க. இந்த 18 பேரும் 6 வருஷத்தில் 2 வருஷத்துக்கு நடுவில் இவங்க வந்து இவங்களோட பதவி காலம் அத்தனையுமே முடியும். அந்த தேர்தல் மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்கும். நம்ம எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டிருக்கோம்ல, அவங்க அத்தனை பேரும் ஓட்டு போட்டு இதை தேர்ந்தெடுப்பாங்க. பிரதானமாக எப்படி நடக்கும்னா, இப்போ வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து இப்போ நமக்கு ஏன் தாவேக்காக்கு வருதுன்னு சொல்கிறோம்னா, இப்போ ஒரே ராஜ்யசபா சீட்டு தான். இதற்கு 234 தொகுதியில் இப்போ எம்எல்ஏ இருக்காங்க. சில பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 229 கணக்கு வச்சுங்க. இந்த 229 ரெண்டா பிரிப்பாங்க. ரெண்டா பிரிக்கும் போது பிரதானமாக யாருக்கு வந்து பெரிய மெஜாரிட்டி இருக்குன்னா தாவேக்காக்கு தான் 106 இடங்கள்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு சீட்டு தாவேக்கா தான் கண்டிப்பாக. ஏன்னா தாவேக்கா எம்எல்ஏக்கள் தாவேக்காக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அப்போ அந்த ஒரு சீட்டு இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இப்போ இந்த 6 பேர் காலி ஆகுது இல்லை, அப்போ 34 எம்எல்ஏக்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்களோ அந்த கணக்கில் போகும். ஸோ இது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு மாதிரி போகும்னு வச்சுங்களேன். 6 பேர் இடைத்தேர்தல் வரும்போது 2 பேர் ராஜினாமா பண்ணா, ஒரு ஆள் ராஜினாமா பண்ணா அந்த கணக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த கணக்கை விட்டுருங்க. இப்போ இருக்கிற அந்த எம்எல்ஏ கவுண்ட் அடிப்படையில் நமக்கு இந்த ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவாளமாக புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த சீட்டை நமக்கு ஒதுக்கிட்டாங்க, அப்போ நம்ம தானே அங்கே போனோம். எதற்கு 106 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 5 எம்எல்ஏ வச்சுருக்கிற காங்கிரஸுக்கு இந்த சீட்டை கொடுக்குறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள்? அப்போ 6 வருஷம் அவர் தானே இருப்பார். நம்ம 6 வருஷம் குரலை அங்கே கேட்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வருத்தப்படுறீங்க. அப்படி கிடையாது. 2022 CV சண்முகம் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அந்த சீட்டானது 2028 முடியுது. அவர் 2026 ராஜினாமா பண்ணிட்டார்னா இப்போ ஒரு தேர்தல் நடந்து இப்போ காங்கிரஸ் கொடுத்துருக்கோம்ல, அவங்க 6 வருஷம்லாம் இருக்க மாட்டாங்க, 2028 வரைக்கும் தான் இருப்பாங்க. 22 அவர் பதவி ஏற்று 28 முடியுது இல்ல, அந்த இடைப்பட்ட காலத்துக்கு தான் தேர்தல் நடக்குது. 4 வருஷம் அவர் பதவியை அனுபவிச்சுட்டாரு. இப்போ 2 வருஷம் இருக்கு. அந்த 2 வருஷம் நம்ம காங்கிரஸ் கொடுத்துருக்கோம். 2028 மறுபடியும் இதே இடத்துக்கு வரும் தேர்தல், அந்த இடத்துல நம்ம நிற்போம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன் இந்த 2 வருஷத்துக்கு நம்ம ஏன் இந்த காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா, இப்போ நம்ம 106 எம்எல்ஏ வச்சிருக்கோம். இப்போ நம்ம கூட்டணி கட்சிகள்லாம் அனுசரிச்சதுனால தான் நம்ம ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 5 எம்எல்ஏக்கள் வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது. இப்போ காங்கிரஸ் முழுமையாக வெளியே வந்துட்டாங்க. முழுமையாக வெளியே வந்த திமுக கூட்டணியிலிருந்து முழுமையாக வெளியே வந்த காங்கிரஸுக்கு தாவேக்கா 2 அமைச்சர்கள் ஒரு 2 வருஷ ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ வைகோ யோசிக்க ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. விசிகா வந்து மூடு ஸ்விங்கா மாறி மாறி பேசுகிறாங்கல்ல, அவங்க யோசிப்பாங்க. அங்கேருந்து என்னத்தையா சாய்ச்சோம், எதையுமே கொடுக்க மாட்டாங்க. 6 சீட்டு 2 சீட்டு கொடுப்பாங்க.
கொடுப்பாங்க. இவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, இந்த சீட்டையே கூட்டணிக்காண்டி ஒதுக்குறாரு. அப்ப அவர் காங்கிரஸ் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு, கூட்டணி தலைவர்கள் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு. இந்த இடைத்தேர்தலை இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வரப்போறதுல இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலை நம்ம ஆதரவு கொடுப்போம். என்ன தப்பு இருக்கு? இப்போ தாவேக்கா தனியா நிற்கும் போது ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ திமுகவோட கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை விட்டுருங்க, அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி கண்டிப்பா வரமாட்டாங்க, அவங்களை விட்டுருங்க. வைகோ அவர்கள் இந்த பக்கம் வர்ற மாதிரி தான் துண்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ மனிதநேய மக்கள் கட்சி வந்தாலும் ஆட்சியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்ப திமுக தனித்து விடப்படும். ஆல்ரெடி அதிமுக இருக்கக்கூடிய நிறைய பேர் தாவேக்கால ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பிரதான கட்சியும் ஒரே நேரத்தில் பலவீனப்படுத்தி இந்த இடைத்தேர்தலில் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை தாவேக்கா கொடுக்க போது திமுக நம்ம கூட போட்டி போட பயந்துகிட்டு இந்த தேர்தலை புறக்கணிக்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கூட்டணி கட்சி ஆதரவு அந்த பக்கம் போனுச்சுன்னா இந்த தேர்தலை வந்து ஒரு மாதிரி குழப்பம் வரும் நம்ம ஆட்சியில். இப்போ இந்த ஆட்சியில் ஒரு குழப்பம் வரக்கூடாதுன்னா கூட்டணிகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சரியா கண்காணிக்கிறார், சரியா பார்த்துக்கிறார் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை இங்கே உருவாக்கப்பட்டால் மட்டுமே 2 வருஷம் ராஜ்யசபா சீட்டு தான் விட்டு கொடுத்து 2028 பிடிக்க போகிறோம். இந்த விட்டு கொடுத்து நம்ம பிடிக்கிறதுனால நமக்கு ஒரு அழகான திமுகவை தவிர்த்து திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம கூட இணைய போகிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக நம்ம பார்ட்டி வந்து எமர்ஜ் ஆக போகுது. அது இந்த இடைத்தேர்தலே நடக்க போகுது. இந்த ஒரு சமரசத்தை விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே செஞ்சுருக்காங்க. இதில் கோவப்படுறதுக்கோ ஆத்திரப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. அரசியல் களத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கலன்னா உங்களால் வளரவே முடியாது. மேற்கு வங்கத்தில் காங்கிரஸும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா பாஜக அங்கே ஆட்சிக்கே வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் சண்டை இருந்ததுனால அங்க பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை மம்தா அவர்கள் கையில் இருக்குமான்னு தெரியல. ஒரே ஒரு விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யாதனால இன்னைக்கு அப்படி இருக்கு. சீமான் அண்ணன் அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த அஜெண்டாவை விட்டு கொடுத்தாருன்னா இன்னைக்கு அவர் எம்எல்ஏ. விட்டு கொடுக்காதனால அவருக்கு அந்த எந்த விஷயமே அவருக்கு நடக்கல, எந்த விஷயமே கிடைக்கல. விட்டு கொடுத்தாலும் அரசியலில் வளர முடியும். நம்ம வந்து கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை தர்றதுக்காண்டி நம்ம இந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம். இது ஒரு நம்பிக்கையை நமக்கு உருவாக்கும் அப்படிங்கிறதான் பிரதானமான விஷயம். 2 வருஷம் ராஜ்யசபா சீட்டு தான் விட்டு கொடுத்துருக்காங்க, 6 வருஷ சீட்லாம் விட்டு கொடுக்கல அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். இது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். இந்த இடைத்தேர்தலில் என்ன நடக்குதுங்கிறத நீங்க பாருங்க. இது நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்ட். இப்போ 2வது பிரதானமான விஷயம் என்ன தம்பி இது, அண்ணன் இப்படி ஃபோட்டோ போட்டு இப்படி மாலைக்கு வந்து ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்காரு, சாரி இல்லைன்னு ஃபோட்டோக்கு வந்து மாலை போட்டுக்கிட்டு இருக்காரு, இது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில் அரசு சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. தாவேக்கா சார்பாக மரியாதை செலுத்தலை. தாவேக்கா வந்து நம்மளுடைய கொள்கை தலைவர்கள், நம்மளுடைய தேர்தல் அணுகுமுறை தலைவர்களுக்கு மட்டும்தான் மரியாதை செலுத்துவாங்க. இப்போ நம்ம தாவேக்கா அரசாங்கமாக இருக்கும்போது ஒரு மாண்பு கருதி நம்ம முன்னாள் முதலமைச்சர் கிட்டத்தட்ட 5 தடவை ஒரு முதலமைச்சர், 19 வருஷம் முதலமைச்சர் பதவியில் இருந்த ஒருத்தர், அதனால மாண்பு கருதி இந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம். பிகைண்ட் த சீன்ல பாலிடிக்ஸ் இருக்கு. திமுக வந்து நமக்கும் திமுகவுக்கும் கொள்கை ரீதியாக பெரிய வித்தியாசம் கிடையாது. ஊழல் பண்றதோட திமுக அந்த கொள்கையை வச்சிருக்கு. நம்ம ஊழல் இல்லாம அந்த கொள்கையில ரொம்ப தெளிவா இருக்கும் போது திமுக வந்து கூட்டணி மட்டும் உடைச்சா போதாது, திமுகவோட கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களே நம்ம பக்கம் கொண்டு வர்றதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், வேற எதுவுமே கிடையாது. நம்ம வந்து திமுகவோட பகைமையெல்லாம் கிடையாதுங்க. எங்களுக்கு ஸ்டாலினுக்கு தான் சண்டை. இங்க பாருங்க, முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு நாங்க மரியாதை செலுத்துறோம். என்ன பிரச்சனை, என்ன விஷயம் இருக்கு? ஜெயலலிதா அம்மாவை நம்ம கொண்டாடுவோம், எம்ஜிஆர் அவர்களை கொண்டாடுவோம். அவங்களாம் இறந்து போயிட்டாங்க. இனிமே அவங்களை விமர்சிச்சு என்ன ஆக போகுது? அவங்களுக்கு நம்ம மரியாதை செய்யும் போது நம்ம மத்தியில் நம்ம கட்சி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் மூத்தவங்க பெரியவங்களுக்கு வரும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அரசாங்க ரீதியாக தாவேக்கா முன்னெடுக்குதுங்க. எப்பா ஒவ்வொரு மூலையும் நம்ம கட்சி பக்காவா அரசியல் பண்ணிட்டு இருக்கு. ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? போட்டோ வச்சு எவ்வளவு பெரிய வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா திமுகவோட அனுதாபிகள் அத்தனை பேருமே யோசிக்க வைக்கவும். ஏன்னா இந்த குடும்பத்தின் பின்னாடியே இப்போ எதுக்கு சிக்கணும்? அந்த புள்ள நம்ம தலைவருக்கு மரியாதை செலுத்துறாருப்பா அதிகாரத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட் கார்னர் நம்ம தலைவர் மேல வரும். நீங்க ஒரு திமுக தொண்டர்கள் யாராவது வயசானவங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த ஒரு போட்டோவை காமிச்சு இப்படி காமிங்களேன் பரவாயில்லப்பான்னு சொல்லி ஒரு ஸ்மைலியை போடுவாங்க. இதுவும் ஒர்க் அவுட் ஆகும். இதையும் நீங்க எழுதி வச்சுங்க. இது 2வது பாயிண்ட். இப்போ 3வதுங்க, அறப்போர் இயக்கம் இருக்குல்ல, அறப்போர் இயக்கத்தை சேர்ந்தவங்க இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த அறப்போர் இயக்கம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூட தான் சண்டை போடுது. டெண்டர்லாம் நம்ம சில விஷயங்கள்லாம் கவனிக்க மாட்டோம், அவங்க கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டுமானம் நடக்கும்போது அதில் இருக்கிற முறைகேடு அத்தனையுமே கவனிப்பாங்க. ஸ்கூல் காலேஜ் எதில் முறைகேடு நடந்தாலும் இந்த அறப்போர் இயக்கம் அப்படிங்கிற அந்த தன்னார்வ அமைப்பு அவங்களால முடிஞ்ச அளவு தகவல்களை எடுத்து வெளியிடுறது மட்டும் கிடையாதுங்க, நீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்க சண்டை போடுவாங்க. இப்போ இந்த சிபிஐ கேஸ் அனுப்பிச்சுல செந்தில் பாலாஜியோட அந்த அவரோட அந்த மின்சாரத்துறையில் அவர் பண்ண ஒரு ஊழல் வழக்கு வந்து இப்போ சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு மூல காரணமே அறப்போர் இயக்கம் தான். இந்த அறப்போர் இயக்கத்தை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக என்ன பண்ணுன்னா, வாங்க அறப்போர் இயக்கம், நீங்க கண்டுபிடிக்காத ஊழல் கிடையாது. எஸ்பி வேலுமணி இருக்கார்ல, அவர் மேல இருந்த ஊழல், இந்த மாதிரி பல்வேறு விதமான ஊழலை அவங்க அப்ப கண்டுபிடிக்கும் போது திமுக அப்ப இவங்களை கொண்டாடினாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து ஊழல் பண்ணும்போது அதை அறப்போர் இயக்கம் வந்து கண்டுபிடிக்கும் போது அறப்போர் இயக்கத்துக்கு எதிராக பல்வேறு விதமான வன்முறைகளை திமுக செஞ்சாங்க. இவங்க வந்து குவாரி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இவங்க அவங்க ஒப்பீனியனை தெரிவிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு
இடத்துக்கு போகும்போது கூட இவங்க மேலே தாக்குதல்லாம் நடந்துச்சு. இவ்வளோ விஷயங்கள் திமுக ஆட்சியில் நடந்துச்சு. திமுக இவங்களை விரோதியாக பார்த்தாங்க. ஆனால் பிரபு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கல்குவாரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளும் போது அறப்போர் இயக்கத்தை சேர்ந்தவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. வாங்க, உங்கள்கிட்ட சில பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, நீங்கள் வாங்க, ஏன்னா நம்ம மீட் பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லி அமைச்சர் வந்து பிரபு அவர்களை மீட் பண்ணுறாங்க. இவங்க சில கோரிக்கைகள்லாம் பிரபு அவர்கள்ட்ட நேரடியாக வச்சிருக்காங்க. அறப்போர் இயக்கம் ஆளுங்கட்சியோட சண்டை போட அவசியம் கிடையாதுங்க. ஆளுங்கட்சியும் ஊழலை ஒழிக்க தான் கஷ்டப்படுது, அறப்போர் இயக்கமும் ஊழலை ஒழிக்க தான் கஷ்டப்படுது. இணைந்து செயல்பட்டா என்ன, நம்ம கனெக்டிவிட்டிலே இருப்போம். என்ன தப்பு இருக்கு? நீங்க நான் பண்ற தப்பா இருந்தாலும் நீங்க வெளியே சொல்லுங்க, வேற எந்த தப்பு இந்த ஆட்சியில் நடந்தாலும் வெளியே சொல்லுங்க, என்னையே நீங்க தாராளமா வந்து சந்திங்க. இது அவங்களோட பயணத்துல ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கும். அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாருமே அறப்போர் இயக்கத்தை அரவணைச்சு போகவே மாட்டாங்க. தடவை ஒரு கட்சி அரவணைச்சு அவங்களோட கோரிக்கை என்னங்கிறத கேட்டுக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஊழல் பண்றது பிடிக்காது, அறப்போர் இயக்கத்துக்கும் ஊழல் பண்றது பிடிக்காது. அவங்க தான் லிமிடெட் டெண்டர் வந்து சென்னை மாநகராட்சியில் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணாங்க. லிமிடெட் டெண்டர் அப்படிங்கிற விஷயம் இனிமேல் இருக்கவே இருக்காதுன்னு சொன்னாங்க, பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட கோரிக்கைகள் அத்தனையுமே நியாயமா இருக்கிறதுனால அதை தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த மூவை நம்ம வந்து செயல்படுத்தியிருக்கோம். இது வந்து பண்ண மாட்டாங்க யாருமே. இது எனக்கு பெரிய ஆச்சரியம். அமைச்சர் பிரபு அவர்கள் சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பொறுப்பு அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. இந்த பொறுப்பு அமைச்சருங்கிறது திமுக காலத்தில் தான் முதல்ல போராட வச்சாங்க. ஆக்சுவலாக ஒரு மாவட்டம்னா ஒரு எப்படி சொல்றது, எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, அதே நேரத்தில் எஸ்பி இருப்பாங்க, கலெக்டர் இருப்பாங்க. ஒரு அமைச்சர் இவங்க அத்தனை பேரை இணைக்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த அமைச்சர் முதலமைச்சரோட நேரடி இருக்கும்போது இந்த அமைச்சர்கள் அத்தனை பேருக்குமே நீங்க இந்த துறைகள் மட்டும் கிடையாதுங்க, இப்போ இந்த மாவட்டத்தை நீங்க தான் பார்த்துக்கணும். அந்த மாவட்டத்துக்கு நம்ம ஒரு திட்டம் செயல்படுத்துறோம்னா அந்த திட்டம் அந்த மாவட்டத்தில் கரெக்டாக போகுதா, எல்லாருக்கும் போய் சேருதா, அந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, என்னோட நேரடி கவனத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு அமைச்சர் அப்படிங்கிற ஒருத்தர் பொறுப்புன்னு சொல்லி ஒரு அமைச்சருக்கு அந்த மாவட்டத்தை கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த வளர்ச்சி விஷயங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக நடக்கும். இந்த திமுக ஆட்சியில் பண்ணாங்க. இது ரொம்ப சூப்பரான ஐடியா. நம்மளும் இந்த விஷயத்தை செயல்படுத்தி பொறுப்பு அமைச்சர்கள் இன்னைக்கு போட்டிருக்கோம். உங்களோட மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் யாருங்க பார்த்துங்க. என்னோட மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் நம்மளுடைய பொதுச் செயலாளர் என்னானந்த் அவர்கள் தான். உங்களோட மாவட்டம் யாரு என்ன ஏதுங்கிறத நான் சைடில் போடுறேன், நீங்க பாத்துங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் யாரு செயல்படுத்தாலும் நம்ம எடுத்துக்கிறோங்க. நம்மளை வெளிப்படையாக விமர்சிக்கிறவங்க நியாயமான கோரிக்கை வச்சாலும் அந்த கோரிக்கையை நம்ம அவங்களே வாங்க நம்ம மீட் பண்ணி இந்த கோரிக்கையை என்கிட்ட வைங்கன்னு சொல்லி அதற்கான ஒரு விஷயத்தை நம்ம பண்றாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அத்தனையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை. எடுத்தோன்னே நம்ம கட்சியோட முடிவுகளை எமோஷனலாக அணுகாதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு யூகம் இருக்கு, அதுக்கு பின்னாடி பல செய்திகள் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காய் நகரத்தில் அதிகமாக இருக்கு. ஒரு சில இடங்களில் விட்டு கொடுக்கணும், ஒரு சில நேரங்களில் விட்டு கொடுத்ததை அப்படியே தட்டி எடுக்கணும். இதுதான் அரசியல். இதை நம்ம கட்சி ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.